இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகிள் 82 என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம். தொகுதிகள் வரம்பீடு டெலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூவன்சிஸ் பற்றி பேசுகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு பாராளுமன்றம் ஒரு சட்டத்தை இயற்றி லோக்சபா மற்றும் மாநில சட்டமன்றங்களுக்கான தொகுதிகள் எவ்வாறு பிரிக்கப்பட வேண்டும் என்பதற்கான வரம்புகளை நிர்ணயிக்கலாம். ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் முடிந்ததும் பாராளுமன்றம் டெலிமிட்டேஷன் ஆக்ட் என்ற சட்டத்தை உருவாக்கும். இந்த சட்டத்தின் அடிப்படையில் டெலிமிட்டேஷன் கமிஷன் தொகுதி வரம்பீட்டு குழு உருவாக்கப்படும். அந்த குழுவே புதிய தொகுதிகள் எத்தனை, எல்லைகள் எங்கு வரை இருக்க வேண்டும், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எத்தனை இடங்கள் என்பதை தீர்மானிக்கும். தற்போது 2026 வரை தொகுதி எண்ணிக்கை மாற்றம் நடக்கக்கூடாது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதுவரை மக்கள் தொகை வேறுபாடுகள் இருந்தாலும் தொகுதி எண்ணிக்கையில் மாற்றமில்லை. உதாரணம், 2001ஆம் ஆண்டு கணக்கெடுப்புக்கு பிறகு 2002 டெலிமிட்டேஷன் ஆக்ட் கொண்டு வந்தது. அதன் அடிப்படையில் 2008இல் புதிய தொகுதி வரம்பீடு நடைமுறைப்பட்டது. அதன்படி தமிழ்நாட்டில் 39 லோக்சபா தொகுதிகள் நிலைநிறுத்தப்பட்டன. இறுதியாக ஆர்டிகிள் 82 மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்ததும் தொகுதிகளை மாற்றுவதற்கான சட்டத்தை பாராளுமன்றம் இயற்ற வேண்டும் என்று சொல்கிறது. Like, comment, share and subscribe for other articles of Indian Constitution.